அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் சேனல் வீடியோஸ்க்கான தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். தமிழில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலுக்கு விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு பிக்சல் லேப் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இன்டர்ஃபேஸ் இதே மாதிரி தான் இருக்கும். நியூ டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. கீழே 4வது பாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் 3rd இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஏரோ மார்க் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். 5வது யூடியூப் தம்ப்நெயில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் தம்ப்நெயில் சைஸுக்கு உங்களுக்கு இமேஜ் கிடச்சிரும். இப்போ கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான பேக்ரவுண்ட் கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் யூடியூப் வீடியோஸ்க்கு தேவையான கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கிரேடியன்ட் டிசைன் கூட சூஸ் பண்ணிக்கலாம், டபுள் கலர்ஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த இமேஜஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இன்ஸ்பிரேஷனல் வீடியோஸ் போடுறீங்கன்னா நீங்கள் யாரை பார்த்து இன்ஸ்பிரேஷன் வீடியோ போடுறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது உங்களோட கேலரிக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் நீங்கள் என்ன ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு தேவையான ஃபோட்டோஸை ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. கீழே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் உங்களுக்கு புரியும். இப்போ நான் எனக்கு தேவையான இமேஜஸை ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ தம்ப்நெயிலுக்கு முக்கியமான விஷயம் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது. லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நியூ டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்துடும், அதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம தமிழில் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது தான் பார்க்குறோம். அதனால் தமிழில் க்ரியேட் பண்ணுறதுக்கு தமிழ் கீபோர்டு தேவை. அதுக்கு நம்ம தமிழ் கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளே ஸ்டோருக்குள்ளே என்டர் பண்ணுங்கள். கூகுள் இண்டி கீபோர்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதும் 4 ஸ்டெப்ஸ் காமிப்பாங்க. அந்த 4 ஸ்டெப்ஸை நம்ம எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனேபிள் இன் செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கூகுள் இண்டி கீபோர்டு ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் இன்புட் மெத்தடுன்னு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் அண்ட் இண்டிக் லாங்குவேஜஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட் பெர்மிஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பக்கத்தில் இருக்கிற டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம இப்போ எதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோன்னா தமிழில் டைப் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறோம். கெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் இன்புட் லாங்குவேஜ்னு ஃபஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். யூஸ் சிஸ்டம் லாங்குவேஜ் ஆப்ஷனை ஆஃப் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தமிழ் கீபோர்ட் செட் பண்ணியாச்சு. பிக்சல் ஆப்புக்குள்ளே என்டர் பண்ணுங்கள். ஏபிசி பக்கத்தில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும், அந்த லாங்குவேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே தமிழ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டில் இருக்கிற எழுதுக ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள்
இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் தமிழில் சேஞ்ச் ஆகும் டெக்ஸ்ட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் நன்றின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணுறேன், அது அப்படி தமிழில் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இதை யூஸ் பண்ணி நம்ம தமிழில் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த டெக்ஸ்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் ஆயிரும். அதை நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா பெருசாகும். நீங்கள் எவ்வளோ டெக்ஸ்ட் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கீழே ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டுக்கு சைஸ் கூட்டுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி ஃபாண்ட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபாண்ட்டை நீங்கள் போல்டு கூட ஆக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான். நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸ், கலர், ஃபாண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிட்டேன். அதை அலைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யூடியூப் வீடியோஸோட தம்ப்நெயில் எப்படி செட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், மேலே கார்ட்ஸில் தரேன். நீங்கள் இந்த இமேஜை சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிவிட்டு அலைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதேமாரி உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி அலைன் பண்ணிக்கோங்க. அலைன் பண்ணிவிட்டு டாப்பில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கும், சேவ் ஆப்ஷன். அந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது சேவ் ஆஸ் இமேஜ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சேவ் டு கேலரி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான யூடியூப் தம்ப்நெயில் ரெடி ஆகிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.